சகை எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? பெரிய வசதி படைத்தவன், ஐஸ்வர்யவான், பெரிய ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது, டெக்ஸ் கலெக்டர் சொல்லுவாங்க தமிழ்ல, என்னது, ஆயக்காரன். ஆமேன். அப்படிப்பட்ட பணக்காரன். ஆனால் அவனுக்குள்ள ஒன்று குறைவு காணப்பட்டது. என்ன குறைவு காணப்பட்டது? சமாதானம் இல்லை. இன்னைக்கு பிரசங்கம் ஜெபத்திலே நம்ம அதை பற்றி பேசினமே, அதுபோல அவன்கிட்ட சொத்து சுகங்கள், வருமானங்கள், வீடு வாசல், சாப்பாடு எல்லாம் இருக்கு. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? ஒன்று குறைவாய் காணப்படுகிறது. ஆகவே அவன் அந்த என்ன செய்கிறான்? அந்த ஒரு குறைவுக்காக அவன் ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆமாவே இல்லையா? இந்த குறை எங்க நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி அவன் அலைந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க? நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறார். அவர் இடத்துல போகிற எல்லாருக்கும் என்னது? ஏதோ ஒன்று கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, விடுதலை இப்படிப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு. இப்ப இவனுடைய குறைவுகள் அவனுக்கு என்ன உண்டாயிற்று? இப்ப அவனுடைய குறைவுகளை குறித்து யோசிக்கிறான். எனக்கும் என்னது, நானும் ஒரு இடத்துல போனா என்ன கிடைக்கும்? எனக்கு ஏதோ ஒரு நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சகைவு என்ன செய்யறான்? அவன் போய் காண போகிறான். காண போகிற பொழுது மரத்தின் மேல உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும். அதுக்கு பிறகு ஆண்டவர் போயிட்டு என்ன சொல்லுவாரு? சகைவே, இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப தங்க போறேன்னு அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? பயங்கர சந்தோஷம். சந்தோஷத்தோட கூட என்ன ஆயிட்டு? ஒரு பயமும் உண்டாயிட்டு. என்ன உண்டாயிட்டு? ஆமா, பாசமா வீட்டுக்கு வரனாலே நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு பயமா இருக்கும். எப்படியோ பாசம் வீட்டுக்கு வராங்க, என்ன செய்ய போறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ, என்னத்தை கண்டு என்ன செய்ய போறாங்களோன்னு சொல்லிட்டு, அதனால இவன் முன்கூட்டியே கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் காலில் விழுந்து சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்திருந்தா, பணத்தை வாங்கி ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நமக்கு தெரியுது அவன் ஒரு யூதன். ரெண்டாவது தெரியுது அவன் பிரமாணங்களை கட்டு தேறினவன். ஒரு ஆமீன் சொல்லி. ஆகவே இந்த பிரமாணத்தின்படி அவன் சொல்றான், பிரமாணத்தின்படி நான் என்ன செய்கிறேன்? நான் தவறு செய்கிறேன். இன்னைக்கு பிரமாணம் கட்டளைகளின் படி என்ன செய்றாங்க? யூதர்கள் பலி செலுத்துகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், பலி செலுத்து, இதுதான் நடக்குது. அப்ப இவன் பாவம் செய்தான். பாவம் செய்து கொண்டிருந்தபடினாலே இவன் மனதில் உறுத்திட்டு நாம் பாவம் செய்திருக்கிறோமே என்று சொல்லி இந்த பாவத்தை நியாய பிரமாணம் கட்டளைகள் நிவர்த்தி செய்யாது. ஆமாவே இல்லையா? அதனால நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப அது நிவர்த்தி செய்யாது, வேறு ஒன்று தான் நிவர்த்தி செய்யும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆகவே இவன்